ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஜக தலைவரான தமிழக தலைவரான அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்பிலிருந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தாருங்க. தமிழக முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா ஊழல்வாதியாக இருந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு வேடை வந்து விட்டுருக்காருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திரமடைந்த அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் பெரிய தலைவர்கள் எல்லாமே கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் நேற்று நடந்த பொதுக்குழு கூட வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா வேண்டாவா அப்படின்ற மாதிரியான பேசுனதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பேசுகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா கூட்டணியில் இருக்கிற கட்சியை மறந்து கூட்டணி தர்மத்தையே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மீறி செயல்படுவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சற்று வந்து பார்த்திங்கன்னா அடிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதாவது மேலிடம் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா இவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க. இதற்கு மேலேயும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி, அதாவது வளர்ந்து வரும் பாஜக என்ற ஒரு செடி. ஆனால் அதிமுக என்பது பல விருட்சங்கள் கொண்ட ஒரு பெரிய ஆலமரம். அதை ஆட்டவோ அசைக்கவோ வந்து சின்ன செடியால் எதுவும் முடியாது. அதை உணர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா வாயை விடணும், இல்லை வாயை அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காருங்க. நம்ம சிவி சண்முகமும் விட்டு விளாசியிருக்காருங்க. சிவி சண்முகம் சும்மாவே விட்டு விளாசுவார். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு அதாவது அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேசுகிறதுக்கெல்லாம் அருகதையே இல்லை. அதாவது கர்நாடகத்தில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து கமிஷன் வாங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் செய்ய போனார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்டு உறுப்பினர் ஆகிறதுக்கு கூட அவருக்கு வழி இல்லை. ஆனால் அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் கூட்டணி பற்றி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதனால் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட இருக்கிறதுக்கு சற்று வாய்ப்பு குறைவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு செய்திகளை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூட்டணி தர்மத்தை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மீறியதாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், கட்சியை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா குக்குரல் இட்டு இருக்காங்க. இல்லை தூக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல்கள்லாம் எடுக்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியே வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.